மும்பையை வீழ்த்தி மும்பையை வீட்டுக்கு அனுப்பி சிஎஸ்கே அணி பிளேயர் வாய்ப்பை தக்க வச்சிருக்காங்க. மும்பை விசி சிஎஸ்கே மேட்ச்சில் மும்பை அணி எப்படி சிஎஸ்கேவை வீழ்த்தி என்னென்ன சாதனை படைச்சிருக்காங்க, சிஎஸ்கே எப்படி பிளேஆஃப்குள்ளே போக போகிறாங்க, மும்பை அணி எதனால் பிளேஆஃப் வாய்ப்பை இழந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிஎஸ்கே விசஸ் மும்பை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே 40வது ஐபிஎல் மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற ஹர்திக் பாண்டியா பந்துவீச்சை தேர்வு செய்யாமல் பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. இதுவே மும்பை தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது. அந்த அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கிய வில் ஜாக் 5 பாலுக்கு ஒரு ரன் அடிச்சிருக்கும் போது கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக உள்ள வந்த நமன்தீப் ரியான் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு 2 பேரும் பவர் பிளேயில் ஒரு ஓவருக்கு 10 ரன் வாக்கில் அடித்தாங்க. இருந்தாலும் ரியான் ரிக்கிட்டன் 24 பாலுக்கு 37 ரன் அடிச்சிருக்கும் போது 100 போட்ட பாலில் உர்வில் பட்டேல்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக சூரியகுமார் யாதவ் 12 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருக்கும் போது ராமகிருஷ்ணா போட்ட பாலில் டெவால் பிரேவிஸ்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, திலக் வர்மா 8 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது 100 போட்ட பாலில் ருத்ராஜ்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக உள்ள வந்த ஹர்திக் பாண்டியா டெஸ்ட் மேட்ச் விளாண்டுட்டு இருந்திருப்பார். ஸோ பொறுமையாக விளாண்டு நமன்தீப் 19 ரன் இருக்கும்போதே சிவந்துவை கேட்சை ட்ராப் பண்ணியிருப்பார். இதனால் அவர் அரெஸ்ட்டில் முடிச்சிருப்பார். இந்த மேட்ச்சில் நமன்தீப் 37 பாலுக்கு 57 ரன் 3 6 4 பவுண்டரி 154 ஸ்ட்ரைக் இருக்கும்போது ஓவர் ரன் போட்ட பாலில் சஃப்ராஸ்கன் வேறு லெவலில் ஒரு கேட்ச் எடுத்ததுனால அவர் அவுட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார். டெஸ்ட் மேட்ச் விளாண்ட ஹர்திக் பாண்டியா 23 பாலுக்கு 18 ரன் 2 பவுண்டரி மட்டுமே அடிச்சிருக்கும் போது கம்போஜ் போட்ட பாலில் டெவால் பிரேவிஸ்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அங்கே தான் மும்பை லாஸ் பண்ணாங்கன்னே சொல்லணும். குறிப்பாக சொல்லலாம், மும்பை அணி இந்த மேட்ச்சில் முதல் 10 ஓவருக்கு 90 ரன் அடிச்சிருப்பாங்க, 2 விக்கெட் இழப்பிற்கு. ஆனால் அடுத்த 10 ஓவருக்கு 69 ரன் அடித்து 5 விக்கெட்டை இழந்திருப்பாங்க. ஸோ 220 ரன் அடிக்க வேண்டிய இடத்துல மும்பை 159 ரன் தான் அடித்தாங்க. ஸோ மும்பை அணி 20 ஓவர் முடியல 7 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் மட்டும்தான் சிஎஸ்கேக்கு எதிராச்சாங்க. சிஎஸ்கே அணி பந்துவீச்சு தரப்பில் கம்போஜ் 3 விக்கெட்டும், நூர் 2 விக்கெட்டும், அறிமுக வீரர் ராமகிருஷ்ணா கோஸ் 1 விக்கெட்டும், ஓவர்டன் 4 ஓவர் 23 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணியிருப்பார். ஸோ 160 அடித்தா வெற்றின்னு ஈஸியான டார்கெட் நோக்கி கிளம்பிறீங்க சஞ்சு சாம்சன் 2வது ஓவரில் அவுட் ஆகிருப்பார். அந்த ஓவரில் ஒரு கேட்சை வில் ஜாக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கேட்சை ட்ராப் பண்ணியிருப்பாங்க வில் ஜாக். ஆனால் அதே ஓவரில் பும்ரா வீசிய பாலில் கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு சஞ்சு அவுட் ஆகிருப்பார். சஞ்சு 9 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா வீசிய பாலில் அவுட் ஆகிட்டு வெளியேறியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள உர்வில் பட்டேல் ருத்ராஜ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு 2 பேரும் பவர் பிளேயில் ஒரு ஓவருக்கு 10 ரன் வாக்கில் அடித்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க. உர்வில் பட்டேல் தொடக்கத்திலிருந்து அதிரடியாக விளையாண்டாலும் 5வது ஓவரில் 4வது பால் 62 ரன் சிஎஸ்கே இருக்கும்போது 2வது விக்கெட் அவுட் ஆயிருப்பாங்க. உர்வில் பட்டேல் 12 பாலுக்கு 24 ரன் 2 6 2 பவுண்டரி 200 கிட்ட ஸ்ட்ரைக் இருக்கும்போது ஒரு நல்ல கேமியோ நாக் விளாண்டுட்டு அவுட் ஆகிட்டு வெளியேறியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த கார்த்திக் சர்மா ருத்ராஜ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு மேட்சை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். ருத்ராஜ் இந்த மேட்ச்சில் 34 பாலுக்கு அரை சதம் அடிச்சது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் கிரீஸில் இருந்திருப்பாங்க. அதே போல் கார்த்திக் வர்மா கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் விளாண்ட மாதிரி இருந்தாலும் பொறுமையாக விளாண்டு அவருமே அவருடைய முதல் அரை சதத்தை அடிச்சிருப்பாங்க. ஸோ ருத்ராஜ் இந்த மேட்ச்சில் 48 பாலுக்கு 67 ரன் 5 பவுண்டரி 2 6 147 ஸ்ட்ரைக் வச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸில் இருந்திருப்பாங்க. அதே போல் கார்த்திக் சர்மா 40 பாலுக்கு 54 ரன் 4 பவுண்டரி 3 6 135 ஸ்ட்ரைக் வச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸில் இருந்திருப்பாங்க. கார்த்திக் சர்மா அரைஸ்லாம் அடிச்சதுக்கு பிறகு டோனி போல் துப்பாக்கி ஷாட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிஎஸ்கே அணி 18.1 ஓவர் முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் அடித்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பையை வீழ்த்தி பிளேயர் வாய்ப்பை தக்க வச்சிருக்காங்க. மேலும் இந்த மேட்ச்சில் சூப்பராக விளாண்ட ருத்ராஜ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினாங்க. மேலும் சிஎஸ்கே அணி மும்பையை வீழ்த்தினால ஒரு சில முக்கிய சாதனை படிச்சிருக்காங்க. அதாவது கடந்த 10 சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்ச்சில் 8 மேட்ச் சிஎஸ்கேவும் 2 மேட்ச் மட்டுமே மும்பை ஜெயிச்சிருக்காங்க. மேலும் இந்த வருடம் நடந்த 2 சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்ச்லையும் சிஎஸ்கே அணி அபாரமாக விளாண்டு மும்பையை வீழ்த்திருக்காங்க. மேலும் மும்பை இந்த மேட்ச்சில் தோக்குறது மூலம் பிளேயர் வாய்ப்பை இழந்துட்டாங்கன்னு சொல்லணும். அந்த அணி விளாண்ட 9 மேட்ச்சில் 2 வெற்றி 7 தோல்வி பெற்று 4 புள்ளிகளோட 9வது இடத்துல இருக்காங்க. மும்பை விளையாட போகிற அடுத்த 5 மேட்ச்சில் ஜெயித்தாலும் அந்த அணிக்கு பிளேயர் வாய்ப்பு 1% இருக்குது. அந்த அணி அடுத்து வரக்கூடிய 5 மேட்ச்லையும் அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிச்சு மேலே இருக்கக்கூடிய 5 அணிகள் அடுத்து வரக்கூடிய 3 மேட்ச்சில் தோக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மேட்சிக் நடந்தால் மும்பைக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே அணி இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிற மூலம் பிளேயர் வாய்ப்பை தக்க வச்சிருக்காங்க. சிஎஸ்கே விளாண்ட 9 மேட்ச்சில் 4 வெற்றி 5 தோல்வி பெற்று 8 புள்ளிகளோட பாயிண்ட் டேபிளில் 6வது இடத்துல இருக்காங்க. ஸோ மேலே ஜிடி 10 புள்ளிகளையும் 5வது இடத்துலையும் ஆர்ஆர் 12 புள்ளியோட 4வது இடத்துல இருக்காங்க. ஸோ ஜிடி ஆர்ஆர் அடுத்து வரக்கூடிய 3 மேட்ச்சில் தோற்று அந்த அணிகள் அடுத்த 5லேருந்து ஒரு 6 மேட்ச் விளாட்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த போட்டிகளில் 3 மேட்ச் தோற்று சிஎஸ்கே அடுத்து வரக்கூடிய 5 மேட்ச்லையும் அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிச்சா சிஎஸ்கே அணிக்கு பிளேஆஃப் போக வாய்ப்புகள் 50% இருக்குது. ஸோ சிஎஸ்கே இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி பிளேஆஃப் போகலாம். மும்பை என்னுடைய இந்த பரிதாப நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.